நீங்க கடகலக்கணத்துல பிறந்தவங்களாங்க? உங்களோட குணாதிசயம் என்னன்ட்டு இப்ப பார்க்கலாம். ராசி மண்டலத்துல நீர் சார்ந்த 4வது ராசி தாங்க கடக ராசி. நீங்க ரொம்ப ராஜதந்திரத்தோட இருப்பீங்க. உங்களோட உடல் அமைப்பு மேற்பகுதி கொஞ்சம் பெரியதாக இருக்கும். நீங்க எதிர்ப்பாளர் சேர்ந்தவங்க கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ரொம்ப விரும்புவீங்க. செல்வத்தை நீங்க அனுபவிக்கிறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு தண்ணியில ரொம்பவே விருப்பம் அதிகமா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்போதுமே உங்ககிட்ட உங்கள் மேலே ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்ருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அது எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உடம்பு வாகு ஒரு மிதமான உடல்வாகோடு இருப்பீங்க. ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ஒரு மிதமான உடல்வாகு கொண்டவங்களாக இருப்பீங்க. ஒரு பழுப்பு நிறமுடையவங்களாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் கண்ணோட நிறம் கூட கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாவே இருக்கும் எப்போதுமே. நீங்கள் சில நேரங்களில் ரொம்ப கோழையாகவும் பயந்தாங்குழியாகவும் மந்தமாகவும் கவனமற்றும் இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ரொம்ப அனுபவிக்கிறவங்களா இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப செல்வத்தையும் சுபயோகங்களையும் அனுபவிக்கிறவங்களா இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பீங்க. கலையிலையும் இசையிலையும் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களோட சுபாவத்தை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை ஈர்த்து கொள்கிற சக்தி உங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வரக்கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் ரொம்பவே தைரியமாக இருப்பீங்க. துணிச்சலான முடிவெடுப்பீங்க. உங்களுக்கு எப்போதுமே மாறக்கூடிய மனநிலையாகவே இருக்கும். ஒரு டைலமா ஸ்டேஜ்லேயே எப்போதுமே இருப்பீங்க. நீங்கள் எப்போதுமே அலைஞ்சி திரிஞ்சு ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை நடத்திட்டு இருப்பீங்க. நீங்கள் விருந்தோம்புகளுக்கு ரொம்பவே பேர் பெற்றவங்களா இருப்பீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா உங்களை நல்லா கவனித்து அனுப்பீங்க. உங்களை மாதிரி பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேர் பெற்றே இருப்பீங்க. ஆழ்ந்த உணர்ச்சிகளை கொண்டிருப்பீங்க. நீங்கள் விசுவாசமான கடமை பொறுப்புணர்ச்சியோடு இருப்பீங்க. நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தா அது ரொம்பவே கடமை பொறுப்புணர்ச்சியாக செயல்படுவீங்க. நீங்கள் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி காண்பீங்க. நீங்கள் பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு பண வசதி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாகவே இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் தாராள சிந்தனை கொண்டவங்களா இருப்பீங்க. பட் உங்கள் வேலையில் நீங்கள் தான் அப்படின்ட்டு ரொம்பவே சுயநலவாதியாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வயதாக தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் வலுவாக இருக்கும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் ரொம்ப பலவீனமான உடல்நிலை வச்சுருந்தாலும் வயதாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட உடல்நிலை உங்களுக்கு பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த நலனையே நினச்சிட்ருப்பீங்க. மாற்றத்தை எப்போதுமே விரும்புவீங்க. உங்களுக்கு மார்பு மற்றும் வயிறு கோளாறு பாதிக்கப்படலாம். நீங்கள் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.